Hello all, welcome to Simple English with JC. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா can, could, may பத்தி பார்க்க போறோம். So can, could, may அப்படின்றது என்னது? It is an auxiliary verb. இந்த can, could, may வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ மேபி பர்மிஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது எனக்கு செஞ்சு தரீங்களான்ற ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேட்கறதுக்கு நம்ம கேன், குட், மே அப்படின்ற இந்த வேர்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, கேனு, குட்டு, மே, இது எங்க யார்கிட்ட எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகே, எல்லார்கிட்டையும் எல்லா நேரமும் கேன் யூஸ் பண்ணிட முடியாது, குட் யூஸ் பண்ணிட முடியாது, மே யூஸ் பண்ணிட முடியாது இல்லையா? சோ அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. சோ அது எதை மாதிரி எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேன்ன்றது கேன், குட், மே அப்படின்றது பர்மிஷன் கேட்கறதுக்கு, ஒருத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது அவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த கேன், குட், மே வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது என்ன, ஒருத்தவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு, எனக்கு உங்க பேனா தர முடியுமா, எனக்கு இதை எழுதி தர முடியுமா. ஸோ இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல, நான் வீட்டுக்கு போலாமா, நான் வீட்டுக்கு போலாமா. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கேன் ஐ கோ டு ஹோம், இப்படி கேள்வி கேட்கலாம். குட் ஐ கோ டு ஹோம், மே ஐ கோ டு ஹோம். இது மூணுமே ரைட்டு தான். ஓகே, இதில் எந்த வித தப்பும் கிடையாது. நான் வீட்டுக்கு போலாமா, கேன் ஐ கோ டு ஹோம், குட் ஐ கோ டு ஹோம், மே ஐ கோ டு ஹோம், மூணுமே ரைட்டு தான். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, யார்கிட்ட எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கான பேட்டர்ன் பாத்துங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேனோ, குட்டோ, மேவோ வந்துச்சுன்னா இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, கேனு, அதர்வைஸ் குட்டு, அதர்வைஸ் மே, எது வந்தாலும் பக்கத்துல ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் ஐ. ஓகே, ஐயாவும் இருக்கலாம், வியாவும் இருக்கலாம். நான் போலாமா அப்படின்னு கேட்கறேன் இல்லையா, எந்த சப்ஜெக்டா வேணாலும் இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம், ஐ, யூ, வி, ஹி, ஷி, ஹி, தே. ஸோ எது வேணாலும் சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, கேனு, குட்டு, மே, பக்கத்துல ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு வேர்ப் இல்லையா? இங்க பாருங்க, கோன்ற வேர்ப், அதுக்கு பக்கத்துல ஒரு காம்ப்ளிமெண்ட், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்ன சொல்ல வரமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா? கேனா இருக்கலாம், குட்டா இருக்கலாம், மேவா இருக்கலாம். அது பக்கத்துல என்ன இருக்கணும்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அண்ட் அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கணும்? ஒரு வேர்ப் இருக்கணும். ஸோ இதுதான் அதுக்கான பேட்டர்ன். ஓகே, இப்போ யார்கிட்ட என்ன எப்படி கேட்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பாருங்க, கேன் அப்படின்றது ஒரு இன்ஃபார்மலா ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேட்கறதுக்கு பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுங்க, அவங்கிட்ட மே கோ டு ஹோம் அப்படின்னு அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்போம். எப்படி கேட்கணும் நம்ம? அவன் என்னோட ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட கேஷுவலா கேட்கலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சவன், என் ஃப்ரெண்டு. ஓகே, அவங்கள்ட்ட எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கோ டு ஹோம், அதாவது இன்ஃபார்மலா கேட்கறது, அவ்வளோவா ரெஸ்பெக்ட் இல்லாம கேட்கறது. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, நம்ம சின்ன பையன் கிட்ட, நம்மளோட சின்ன வயசுக்காரவங்கள்ட்ட, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட, பழகினவங்க கிட்ட ரொம்ப இன்ஃபார்மலா கேட்கறதா இருந்தா நம்ம கேன் வந்து யூஸ் பண்ணலாம். கேன் ஐ கோ டு ஹோம், நான் போலாமா அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்க, குட். குட்ன்றது என்னன்னா ரொம்ப ஃபார்மல் கிடையாது, பட் ஆனா ஓரளவுக்கு டீசெண்டா கேட்கறது, கொஞ்சம் பொலைட்டா கேட்கறதுக்கு நம்ம இதை குட் வந்து பயன்படுத்தலாம். குட் ஐ கோ டு ஹோம், கொஞ்சம் பொலைட்டா, ரொம்ப பொலைட் கிடையாது, ரொம்ப அமைதியா, ரொம்ப ஃபார்மாலிட்டி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஃபார்மாலிட்டி. ஓகே, குட் ஐ கோ டு ஹோம் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மே. மே வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, பயங்கர ஃபார்மலா கேட்கறதுக்கு நம்ம இந்த நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார்மலா யார்கிட்ட பேசுவோம்? ரொம்ப ஃபார்மாலிட்டியோட யார்கிட்ட பேசுவோம்? நம்மளோட பெரிய பதவியில் உள்ளவங்க, பெரிய ஆளுங்கள்ட்டலாம், பெரியவங்கள்ட்டலாம் நம்ம மரியாதையா பேசுவோம் இல்லையா? ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது, நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அவங்க கிட்ட எப்படி கேட்கலாம்? மே ஐ கோ டு ஹோம், நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ கிளியர் ஆயிட்டா யார்கிட்ட எப்படி எங்கெங்க வந்து நம்ம இந்த கேள்வி கேட்க போறோம்னு. ஸோ கேன் யார்கிட்ட கேட்கலாம்? நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு ஐ மீன் நம்ம இன்ஃபார்மலா, ஐ மீன் கேஷுவலா கேட்கறது, இன்ஃபார்மலா கேட்கறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட இன்ஃபார்மலா கேட்கறதுக்கு. குட்ன்றது கொஞ்சம் ரெஸ்பெக்டா, கொஞ்சம் பொலைட்டா கேட்கறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணலாம். மே எதுக்கு யூஸ் பண்ணணும்? ரொம்ப ஃபார்மாலிட்டியா, ஒரு ஃபார்மலா ஒரு இடத்துல நம்ம கேட்கறதுக்கு நம்ம இந்த மே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்? ஓகே, அடுத்தது பாருங்க,
அடுத்தது படிங்க பார்ப்போம். உங்கள் தொலைபேசி எண் என்னிடம் கிடைக்குமா, அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுக்குறீங்களா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறோம், பெர்மிஷன் கேட்குறோம் இல்லையா. அது பெர்மிஷன் தானே, உங்கள் ஃபோன் நம்பர் தர முடியுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம கேட்கலாம், கேன் ஐ ஹாவ் யுவர் ஃபோன் நம்பர் கேட்கலாமா. யார்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அப்படி கேட்கலாம், தெரிஞ்சவன் கொஞ்சம் கேஷுவலாக கேட்குறதா இருந்தால் கேன் ஐ ஹாவ் யுவர் ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட் கொஞ்சம் பொலைட்டாக கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கலாம், குட் ஐ ஹாவ் யுவர் ஃபோன் நம்பர், குட் ஐ ஹாவ் யுவர் ஃபோன் நம்பர். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறோம், அவங்க ஃபோன் நம்பர் தர முடியுமா, எப்படி கேட்கலாம், மே ஐ ஹாவ் யுவர் ஃபோன் நம்பர் கேட்கலாமா. ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ கேன் இருக்கு, பக்கத்தில் சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் வேர்ப் இருக்கு, அண்ட் நமக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்டோ அதை போடுறோம். ஸோ அதாவது ஐ ஹாவ் கேன் ஐ ஹாவ் யுவர் ஃபோன் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு தரீங்களா. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஓகே, ஐ ஹாவ் யுவர் ஃபோன் நம்பருக்கு முன்னாடி கேனோ குட்டோ மேவோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட். ஓகே, அடுத்தது பாருங்க, நான் இப்போது சாப்பிட்லாமா ஒருத்தவங்க கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சார் நான் இப்போ சாப்பிட்லாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம வேலையில் இருக்கோம், பயங்கர டைமே இல்லை, ஐ மீன் மணி 3-4 மணி ஆகிட்டு நம்ம சாப்பிட்ணும். ஸோ இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பெர்மிஷன் கேட்குறோம், நான் இப்போ சாப்பிட்லாமா. ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி கேட்பீங்க, கேன் ஐ ஈட் நவ், நான் இப்படி நான் சாப்பிடவா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. இதே கொஞ்சம் பொலைட்டாக கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கலாம், குட் ஐ ஈட் நவ், நான் போய் சாப்பிட்லாமா. ரொம்ப பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்கலாம் இல்லையா, குட் ஐ ஈட் நவ், அப்போ சாப்பிட்லாமா. இன்கேஸ் நம்ம ஆஃபீஸர் இருக்காங்க, நம்ம மேனேஜர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் எப்படி கேட்கலாம், மே ஐ ஈட் நவ், நான் இப்போ சாப்பிட்லாமா கேட்கலாமா. ஸோ இந்த 3 விதத்தில் நம்ம பர்மிஷன் வந்து கேட்கலாம். பர்மிஷன் கேட்குறத பார்த்தாச்சு. இப்போ எப்படி நம்ம பர்மிஷன் கொடுக்கலாம், எப்படி நம்ம கொடுக்கலாம், இப்போ எப்படி கொடுக்கலாம், கேன் ஐ ஈட் நவ் இந்த கேள்வி கேட்டால் எப்படி நம்ம கொடுக்கலாம், எஸ் யூ கேன் ஈட், எஸ் யூ கேன் ஈட். சாப்பிடல. இப்போ நம்மக்கிட்ட யாராவது கேட்குறாங்க கேன் ஐ ஈட் நவ், ஸோ அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் ஓகே சொல்லுவீங்க, எஸ் யூ கேன் அப்படின்னு சிம்பிளாகவும் சொல்லலாம். அதர்வைஸ் எஸ் யூ கேன் ஈட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எப்படி நமக்கு சொல்லலாம், எஸ் யூ மே ஈட், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் எஸ் யூ மே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், இப்போ கேன் ஐ ஈட் நவுன்னு கேட்டால் எஸ் யூ கேன் ஈட்னு சொல்லிடலாம், எஸ் யூ கேன்னு சொல்லிடலாம். மே ஐ ஈட் நவுன்னு கேட்டால் எஸ் யூ மே ஈட்னு சொல்லலாம், எஸ் யூ மே அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லிடலாம். இன்கேஸ் குட் ஐ ஈட் நவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம், எஸ் யூ குட் ஈட் நான் சொல்லக்கூடாது, தட் இஸ் ராங். ஓகே, ஸோ தட் இஸ் ராங், நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்கள் பர்மிஷன் கொடுக்க போறீங்கன்னா ஸோ எப்படி என்ன யூஸ் பண்ணலாம்னா, கேன் ஐ ஈட் நவ் கேட்டாலும் சரி, குட் ஐ ஈட் நவ்னு கேட்டாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளையா என்ன சொல்லணும்னா எஸ் யூ கேன் ஈட்னு சொல்லலாம். அதுவே சிம்பிளாக சொல்லலாம், எஸ் யூ கேன், ஓகேம்மா நீங்கள் போய் சாப்பிடுங்க, எஸ் யூ கேன் அப்படின்னு சிம்பிளாக வந்து நம்ம சொல்லிடலாம். கிளியர் ஆச்சா. ஸோ நம்ம குட்னு யூஸ் பண்ணக்கூடாது. கேன் ஐ ஈட் நவுன்னு கேட்டாலும் சரி, குட் ஐ ஈட் நவுன்னு கேட்டாலும் சரி, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும், எஸ் யூ கேன் ஈட், எஸ் யூ கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மே ஈட் நவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், எஸ் யூ மே ஈட் அப்படின்னு சொல்லிடலாம். அதர்வைஸ் எப்படி சொல்லலாம், எஸ் யூ மே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லலாம். கிளியர் ஆச்சா. ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஃபார்மில் சொல்கிறதுக்கு. ஓகே, இப்போ முடியாது அப்படின்றத உங்கள்கிட்ட எப்படி சொல்லலாம், நீங்கள் கேன் கேட்டாலும் சரி, குடு வச்சு கேட்டாலும் சரி, மே வச்சு அவங்க கேட்டாலும் சரி, முடியாது அப்படின்றத நம்ம ஒரே ஒரு வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணலாம். கேன் நாட் அப்படின்ற வார்த்தை வச்சு, குட் நாட்டோ மே நாட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும். நோ யூ கேன் நாட் ஈட், நோ யூ கேன் நாட் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இதுதான் அதுக்கான விஷயம். புரிஞ்சுதா. ஸோ இந்த கேன் நாட்னு சொல்லலாம். அதர்வைஸ் இந்த கேன் நாட்டை சுருக்கி காண்ட், CAN போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டி போட்டு காண்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். கிளியர் ஆச்சா. ஸோ பர்மிஷன் எப்படி கேட்பீங்க, கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம், குட் யூஸ் பண்ணி கேட்கலாம், மே யூஸ் பண்ணி கேட்கலாம். கேன்ன்றது யாருக்கு யூஸ் பண்ணணும், கேஷுவலாக கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். குட்ன்றது கொஞ்சம் பொலைட்டாக கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். மேன்றது ரொம்ப பொலைட்டாக யூஸ் பண்ணி கேட்கறது. இப்போ ஓகே அப்படின்னு பாசிட்டிவாக நம்ம ரிசல்ட் சொல்றதுக்கு என்ன சொல்லலாம், கேனோ குட்டோ அவங்க கேள்வியில் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கான ஆன்சர் வந்து கேனில் கொடுக்கலாம். எஸ் யூ கேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லலாம். மேலே கேட்டாங்கன்னா எஸ் யூ மே அப்படின்னு சொல்லிடலாம். குட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எந்த கேன் வச்சு கேட்டாலும் சரி, குட்டை வச்சு கேட்டாலும் சரி, மே வச்சு கேட்டாலும் சரி, நீங்கள் ஒரே விஷயம் தான், நோ யூ கேன் நாட் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். கிளியர் ஆச்சா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்மிஷன் சம்பந்தமாக பார்க்கக்கூடியது. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா,
இப்போ பாருங்க, இன்னொரு பர்மிஷனுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. என் காரை இங்கே நிறுத்த முடியுமா? ஒரு பார்க்கிங் ஸ்லாட்க்கு போறீங்க. ஸோ அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க, நான் காரை இங்கே நிப்பாட்டிக்கவா? எப்படி கேட்கலாம்? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப கேஷுவலாக கேன் ஐ பார்க் மை கார் ஹியர்னு கேட்டுக்கலாம். கொஞ்சம் பொலைட்டானா குட் ஐ பார்க் மை கார் ஹியர்னு கேட்டுக்கலாம். ரொம்ப பொலைட்டானா பயங்கர ஃபார்மலானா மே பார்க் மை கார் ஹியர் கேட்கலாமா? ரைட் ரைட். இப்போ பாசிட்டிவா எப்படி சொல்லுவீங்க பதில்? எஸ் யூ கேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எஸ் யூ மே அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவா முடியாது எப்படி சொல்லுவீங்க? நோ யூ காண்ட், யூ கேன் நாட், நோ யூ காண்ட். கிளியர் ஆச்சா? சோஃபார் கிளியர்? ரைட். இப்போ பர்மிஷன் சம்பந்தமான டாபிக் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போறோம்? ரிக்வெஸ்ட். ஒருத்தவங்க கிட்ட செய்ய சொல்லி கேட்க போறோம். ஓகே, யாருக்கிட்ட? இது வரைக்கும் பர்மிஷன் யாருக்காக கேட்டோம்? எனக்காக கேட்டேன் இல்லையா? எனக்காக கேட்டுக்கிட்டேன். இப்போ ரிக்வெஸ்ட் யார்கிட்ட கேட்க போற? அடுத்தவங்க கிட்ட கேட்க போற. ஐ எம் ஆஸ்கிங் சம் ஒன், ஆஸ்கிங் யூ. ஓகே, உங்ககிட்ட சம் ஒன் யாருக்கிட்டயோ கேட்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் a request to someone. இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். இப்போ டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க கிராஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட போய் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறேன். ஓகே, ஸோ இந்த லைட் ஆஃப் பண்ண முடியுமா? ஸோ இட்ஸ் அ ரிக்வெஸ்ட். இது எப்படி கேட்கலாம் ரிக்வெஸ்ட்டை? கேன் யூ சுவிட்ச் ஆஃப் த லைட், அதர்வைஸ் குட் யூ சுவிட்ச் ஆஃப் த லைட் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும்? மே யூஸ் பண்ணக்கூடாது. மே எப்போ யூஸ் பண்ணலாம்? பர்மிஷன் எனக்குன்னு பர்மிஷன் கேட்கும் போது மட்டும்தான் வந்து மே யூஸ் பண்ணணும். அடுத்தவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணும் போது மே யூ அப்படின்னு சொல்லவே கூடாது. ஓகே, அடுத்தவங்க கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும் போது மே யூ சுவிட்ச் ஆஃப் த லைட்னு சொல்லவே கூடாது. தட் இஸ் ராங். ஸோ அடுத்தவங்க கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும்? கேன் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் கொஞ்சம் பொலைட்டா வேணும்னா கூட்டு யூஸ் பண்ணணும். கிளியர்? ஸோ கேன் யூ சுவிட்ச் ஆஃப் த லைட், லைட் ஆஃப் பண்ண முடியுமா? குட் யூ சுவிட்ச் ஆஃப் த லைட், லைட் ஆஃப் பண்ண முடியுமா? புரியுதா? ரைட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. பிறகு மீண்டும் அழைக்க முடியுமா? இப்போ நம்ம ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கோம், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, கால் வந்துட்டே இருக்கு. அவங்க கிட்ட அப்புறமா என்னை கூப்பிடுங்க அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேன் யூ கால் பேக் லேட்டர்? ஸோ அப்புறமா கூப்பிடுறீங்களா? கேன் யூ கால் பேக் லேட்டர். அதர்வைஸ் கொஞ்சம் பொலைட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? குட் யூ கால் பேக் லேட்டர் சொல்லலாமா? குட் யூ கால் பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி சொல்லணும்? கேன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது குட் வச்சு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிக்வெஸ்ட்டுக்கான ஒரு விஷயம். கிளியர் ஆச்சா? அடுத்தது பாருங்க. இப்போ அதுக்கான நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கான ரீகேப் பார்ப்போம். இப்போ பர்மிஷன் பார்ப்போம். நான் உட்காரவா? இது பர்மிஷன் சம்மந்தப்பட்டது இல்லையா? நான் உட்காரலாமா இந்த சீட்டில் கேட்குறேன். நான் உட்காரவா சேர்ல அப்படின்னு கேட்குறேன். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ சிட், குட் ஐ சிட், மே ஐ சிட். ஓகே, இதுக்கு எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க? உட்காருங்க அப்படின்றத பாசிட்டிவாக சொல்லணும். உட்காரலாம் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? எஸ் யூ கேன் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் எஸ் யூ மேன்னு சொல்லலாம். முடியாது அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? இல்லை உட்காரக்கூடாது அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நோ யூ கேன் நாட். கிளியர் ஆச்சா? ஸோ இதுதான் பர்மிஷன் கேட்கறதுக்கு. அடுத்தது ரிக்வெஸ்ட் கேட்கறது பாருங்க. மீண்டும் ஒரு முறை இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு மேம் ப்ளீஸ் எனக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட் தானே, எனக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ இது அவங்கள்ட்ட எப்படி கேட்கலாம்? எனக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்றதுக்கு கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ ஒன்ஸ் அகெயின், இன்னொரு தடவை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, அதர்வைஸ் ரொம்ப பொலைட்டாக மேடம்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? நம்ம ஸ்டாஃப் கிட்ட கேட்கணும்னா குட் யூ எக்ஸ்பிளைன் மீ ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு கேட்கலாம். கிளியர் ஆச்சா? ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ ஒன்ஸ் அகெயின், குட் யூ எக்ஸ்பிளைன் மீ ஒன்ஸ் அகெயின்னு கேட்கலாம். மே வந்து ரிக்வெஸ்ட்ல யூஸ் பண்ண கூடாது. கிளியர்? நான் சொன்ன பாயிண்ட்லாம் புரிஞ்சுதா? ஓகே, உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிட்டு சரி, இன்னமும் என் மனசில் பதியல கேனா குட்டா மேயான்னு புரியலைன்னு வச்சுங்க. சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்கிறேன். கேனுக்கு முன்னாடி ஒரு ப்ளீஸை ஒன்று சேர்த்துங்க, கொஞ்சம் பொலைட் ஆகிடும். ப்ளீஸ் கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ ஒன்ஸ் அகெயின் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது சிம்பிளாக நான் சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ கேனுக்கு முன்னாடி ஒரு ப்ளீஸ் சேர்த்துக்கிட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலான பேட்டர்ன் என்ன? கேனு குட்டு மே அதை மாதிரி வச்சு தான் வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். கேனு குட்டை வச்சு ஒருத்தவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஆக்சுவலான ஒரு ஃபார்முலா. கிளியர் ஆச்சா? ஸோ இதுக்கு உங்களுக்கான கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஜன்னலை மூட முடியுமா அப்படின்றத ஒரு மூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்? ரிக்வெஸ்ட் பண்றோம். ஒருத்தவங்க கிட்ட கேட்குறோம், நீங்க ஜன்னலை மூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம். ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி கேட்கலாம்? சொல்லுங்க பார்ப்போம். கேனு குட்டு மே யூஸ் பண்ணுமா? யூஸ் பண்ணக்கூடாதா ஒருத்தவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணும்போது?
ஓகே, என்னவோ நீங்கள் ஜன்னலை மூட முடியுமா அப்படின்றத எப்படி சொல்லணுன்றத கமெண்ட்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. ஜஸ்ட் என்னவோ அதை ட்ரை பண்ணி டைப் பண்ணுங்க ஆன்சரை. ரைட்? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். பை.